தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். பார்வதீபதையே மகாதேவ. அன்பார்ந்த பக்தி ஒளி நேயர்களுக்கு சுவாமிநாதன் அனந்த கோடி நமஸ்காரம். ஓம் வக்ரதுண்ட மகாகாயா சூரிய கோடி சமர்ப்பவா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகார்யேஷு சர்வதா. கற்பக விநாயகே கடவுளே சரணம் நற்கதியருள்வாய் கந்தமுகனே சரணம். கற்பக விநாயகே கடவுளே சரணம். அன்பார்ந்த பக்தி ஒளி நேயர்களே, என்ன விசேஷம் அப்படின்னா, வருகிற 31/8/2026 திங்கட்கிழமை மகா விசேஷமான நாள். என்னன்னு பார்த்தீங்கன்னா மகாசங்கடக சதுர்த்தி என்று பெயர். இந்த மகாசங்கட சதுர்த்தி முக்காவாசி ஆவணி மாதத்துல வரும். பௌர்ணமி கழிச்ச 4வது நாள். இந்த ஒரு ஆண்டு காலம் ஆடி மாசம் வரைக்கும் யாருமே சங்கட சதுர்த்தி தரிசனம் பண்ணல, புள்ளியார பார்க்க முடியல. அப்படின்னா இந்த மகா சங்கட சதுர்த்தி வைபவத்துல கலந்துக்கணும். இது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு கிராமத்திலையும் விநாயகப் பெருமானுக்கு மகா சங்கட சதுர்த்தியில பெரிய யாகங்கள்லாம் பண்ணி 108 சங்காபிஷேகங்கள்லாம் பண்ணி விநாயகப் பெருமானுக்கு பெரிய ஒரு விழாவா கொண்டாடுவா. விநாயகர் சதுர்த்தி வேற, ஆனால் இந்த மகா சங்கட சதுர்த்தி அதுவும் ஆவணி மாசத்துல மட்டும்தான் வரும். அன்னைக்கு விரதம் இருந்தோம்னு வச்சுங்களேன், இந்த 12 மாசம் விட்டு போனதெல்லாம் அதுல நிவர்த்தி ஆயிடும். ஒரு வருஷமா தனக்கு சுகர் நிறைய வருஷமா இருக்கும், ஒரு ஸ்பெஷலா ஒரு டாக்டர்கிட்ட போனா அவனுக்கு சுகர் இறங்கி போயிடும். இல்ல அவன் ஸ்பெஷலா ஏதாவது மாத்திரை எடுத்துட்டான்னா ஏதோ ஒரு விதத்துல வியாதி நிவர்த்தி ஆகும். அதே போல இந்த மகா பிரபுவா இருக்கக்கூடிய விநாயக பெருமான் மகா சங்கட சதுர்த்தியில தான் அனுகிரகம் பண்றார். நல்லா தெரிஞ்சுக்குங்க, விநாயக பெருமான் ஆனந்த கோலாகலத்துடன் அனுகிரகம் என்ற ஒரே நாள் மகா சங்கடக சதுர்த்தி. மற்ற சதுர்த்திலாம் இருந்தாலும் இதுல ரொம்ப வைபவம் ஜாஸ்தி. என்ன அப்படின்னா, யாகங்கள்ல கலந்துக்கணும். முதல்ல உங்க பேருக்கு சங்கல்பம் பண்ணணும். உங்க குடும்பத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் 108 சங்காபிஷேகம், விநாயகப் பெருமானுக்கு மகா ஹோமங்கள், கொழக்கட்டை, அருகம்பில், பழங்கள், அஷ்ட திரவியங்கள். சுவாமி நிறைய சாப்பிடுவார். பக்ஷணங்கள் பிள்ளையாருக்கு அவ்வளவு பிடிக்கும். ரொம்ப விதர்ணமா பண்ணணும். விநாயகர் சதுர்த்தி கூட நீ பண்ண மாட்டான், ஆனா அது பிறந்த நாள். இது பார்த்தீங்கன்னா சங்கடங்களை நிவர்த்தி பண்ணக்கூடிய நாள். சரி, இதுல என்னவாமா முதல் பிரச்சனை அப்படின்னா, கல்யாண தடையை 100க்கு 100 நான் எழுதி வேணான்னு வச்சுக்கோங்க, 100க்கு 100 விலகி விடுவார். ஆனா உங்க ஊர்ல எங்க ஹோமம் பண்றாங்கன்னு பார்க்கணும். சங்கல்பத்தோட நல்ல ஒரு அனுஷ்டானமா நல்ல விதர்ணையா பண்ணக்கூடிய இடத்துல போய் பண்ணணும். ஹோமத்துக்கு ஹோமங்கள் எப்படி நடக்குது, சாமான்கள்லாம் வாங்கி கொடு, கொழக்கட்டை அப்படி போடுறா, எல்லாம் அப்படி இருக்கும். 108 சங்காபிஷேகம் நடக்கும். விநாயகப் பெருமானுக்கு அந்த மகா சங்கட சதுர்த்தியில சங்காபிஷேகம் பண்ணா அதனுடைய மகாபலன் புராணத்துல சொல்கிறது. இந்த மகா சங்கட சதுர்த்தி அன்னைக்கு என்னென்ன அப்படின்னா, கல்யாண தடை விலகும். எப்படி அப்படிங்கிறத நம்ம சொல்ல போறேன். இரண்டாவது, ஆத்துல குழந்தைகள் ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது. கல்யாணம் அடிக்கடி கோர்ட்ல போனா டைவர்ஸ் கேஸ் தான் அதிகம்பா, அதெல்லாம் நகர்ந்து போயிடும். அடுத்ததாக குழந்தை பாக்கியம். சார் எங்களுக்கு கல்யாணம் 30 வருஷம், அது கல்யாணம் குழந்தை பிறக்கல சார், இந்த இடத்துக்கு போங்க, இந்த மகா சங்கட சதுர்த்தியில பிள்ளையார புடிங்க. பிள்ளையார் கண்டிப்பா கொடுப்பார். அவர் கொடுக்கிறது ஒண்ணுமே கிடையாது சார், அத்தனையும் கொடுப்பார். அடுத்ததாக இந்த மகா சங்கடக சதுர்த்தியில, சாதாரண சங்கட சதுர்த்தி வேற, இது மகா சங்கடக சதுர்த்தி 31ஆம் தேதி அன்னைக்கு புள்ளியார குளிர வைக்கணும். அடுத்ததாக இந்த விநாயகப் பெருமான் என்ன பண்றார் இந்த மகா சங்கட சதுர்த்தியில் அப்படின்னா, நவக்கிரகங்கள்லாம் அங்க வேலை செய்கிறது. இந்த சங்கட சதுர்த்தி மட்டும் ஏன் தெரியுமா எல்லாரும் விருது வந்து புள்ளியார பாருங்க அப்படின்னு சொல்றா, நவக்கிரகங்களுடைய பரிபூர்ண அனுகிரகம் மகா சங்கட சதுர்த்தியில தான் இருக்கு. பிள்ளையாருடைய உடம்புல ஒவ்வொரு நவகிரகத்தையும் சுவாமி வச்சிருக்கார். சூரியன், சந்திரன்,
அங்காரகன், புதன், பிரகஸ்பதி, சுக்கிரன், சனி, ராகு, கேது எல்லாரையும் தன் உடம்புக்குள்ள அணைச்சு வச்சுட்டார். எல்லாரும் எப்படி தெரியுமா? புள்ளியார் யாரையும் வா உட்காரலாம் சொல்லல. புள்ளியார்ட்ட பக்தியா இருந்து நவக்கிரகங்கள்லாம் பகவான்கிட்ட போய் கேட்டாலாம், சுவாமி உங்களோட நான் இருக்கணும், எங்களுக்கு எனக்கு ஒரு அனுகிரகம் பண்ணுங்கன்னாலாம். புள்ளியார் ஒவ்வொருத்தருக்கு ஒரு இடம் கொடுத்துட்டாரு. சூரியன் மேலே ஏறு, சந்திரன் ஏறு, அங்காரகா அப்படி உட்கார், புதன் இந்த கையில உட்காந்துக்கோ, சனி ராகு இந்த பக்கம் கால் முட்டியில உட்காந்துங்கோ, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் இடத்தை கொடுத்தார். நவக்கிரகங்களுக்கு இடம் கொடுத்த, தன்னுடைய சரீரத்திலே இடம் கொடுத்த 2 தெய்வங்கள் உண்டு. மீதி யாரும் கொடுக்கல. மீதி எல்லாரும் சுவாமிகிட்ட கட்டுப்பட்டு பக்தியா இருந்தா. 2 பேர் உடம்புலதான் போய் ஏறி உட்கார்ந்தா நவக்கிரகங்கள். ஒன்னு விநாயக பெருமான், 2வது என் ஆஞ்சநேயன் வால்ல போய் உட்கார்ந்தா. நவக்கிரகங்கள்லாம் கேட்டாலாம், எல்லாரும் பல ஆயுதங்களை கொடுத்தா ஆஞ்சநேயருக்கு. எல்லா தேவர்களும் அவ சக்தியை கொடுத்துட்டா ஆஞ்சநேயர்கிட்ட. இந்த 9 பேர் என்ன பண்ணான்னா என்ன பண்றதுன்னு தெரியல. இவ ஆயுதத்தை கொடுத்தா இவளுக்கு பலன் வராது. பார்த்தா ஆஞ்சநேயர் கேட்டா, ஆஞ்சநேயர் நான் உனக்கு என்ன பண்ணணும்னு கேட்டா, நீங்க என்ன வேணா பண்ணுங்கோ அதை நான் ஏத்துக்கிறேன்னு சொன்னார் ஆஞ்சநேயர். எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி 9 பேர் நேரம் என்ன பண்ணான்னா வால்ல போய் உட்காந்துக்கட்டுமா அப்படின்னு கேட்டா. உட்காந்துக்கோன்னா அதனாலதான் ஆஞ்சநேயருக்கு வால்ல பலம் ஜாஸ்தி. ஏன்னா அங்க நவக்கிரகங்கள் இருக்கு. ஆஞ்சநேயர் பொட்டு ஆரம்பிச்சா வால்ல இருந்து ஆரம்பிங்க ஏன் சொல்றா? அந்த நவக்கிரகங்கள் நல்லபடியா அந்த பொட்டு வைக்கிறத முடிச்சு கொடுக்கணும். அது மாதிரி பிள்ளையாருக்கு பொட்டு வைப்பா. ஆஞ்சநேயருக்கும் பிள்ளையாருக்கும் தான் பொட்டு வைக்கிற பழக்கம். அந்த பிள்ளையார் பகவான்கிட்ட பார்த்தீங்கன்னா நவக்கிரகங்கள் இருக்கு. அப்படிப்பட்ட இந்த மகா சங்கட சதுர்த்தி வைபவத்துல கலந்துக்குங்க. அடுத்தது, சுவாமி நான் ஃபாரின் போகணும், எனக்கு வேலை பயமா இருக்கு, மனசுல பீதி, வீடு கட்டின்னு இருக்கேன், இன்னும் முழுசா கட்டி முடிக்க வழி இல்லை, எல்லாம் என் காத்துல இருந்து சந்தோஷம் இல்லை. 2வது குழந்தை பாக்கியம், விநாயகப் பெருமானே பொறுப்பார். சரி இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்க ஊர்ல உங்க கிராமத்துல எல்லாம் பூஜை பண்றா இல்லையா மகா சங்கடத்தை தண்ணிக்கு, அவ ஹோமம் பண்ணலாம், நீங்க கேளுங்க ஹோமம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டாலும் அவ பூன்னு சொன்னா நீங்க எக்ஸ்பென்சஸ் பண்ணுங்க, 10,000 ரூபாய் தரேன் இந்தாங்க, ஹோமம் பண்ணுங்க, உட்காருங்க, அங்க சங்கல்பம் பண்ணுங்க, விநாயகப் பெருமானுக்கு கண்டிப்பா பலன் உண்டு. என்னை ஒருத்தர் கேட்டார், சாமி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லி நான் எல்லா பரிகாரமும் பண்ணி கடைசியில உங்கள்கிட்ட வர பரிகாரமே இல்லாம ஏதானும் சொல்லுங்களேன்னு கேட்கிறேன். அதுக்கு இருக்கு வழி. ஹோமங்கள்லாம் பண்ணாம பரிகாரம் பண்ணாம ஓம் சரீரத்தை கஷ்டப்படு. பையன் எங்க இருக்கான்னு கேட்டேன். ஃபாரின்ல இருக்கான்னு. அப்ப எப்படி சனி பகவானுக்கு வழக்கேத்துறதுன்னு கேட்டேன். உங்க சனி சரியில்லையே எங்க அப்படின்னு. நான் என் பிள்ளையோட துணியை வச்சுன்னு சுத்தி ஏத்தலாமா சுத்த, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. உன் பையன் அமெரிக்கால இருக்கானா, அங்க ஒரு சிவன் கோயில் இருக்கும், அங்க போய் சனி பகவானுக்கு அவங்கையால ஒரு வழக்கு போடுச்சு சார். யாருக்கு கல்யாணம் நடக்கணுமோ அவ அங்க கஷ்டப்படணும் சார், அப்பதான் அந்த சுவாமி பாப்பார். அப்படிப்பட்ட இந்த விநாயக பெருமானுடைய மகா சங்கட சதுர்த்தி. சரி இதுல என்னென்ன மகா பலன் அப்படின்னா, நமக்கெல்லாம் நல்ல பலனை கொடுத்து அந்த சுவாமி கிராமத்தை முதல்ல ரட்சிக்கிறார். இந்த மகா சங்கட சதுர்த்தியில இன்னொரு ஒரு விசேஷம் உண்டு. கோவில்லாம் பாதியில பாலாலயம் பண்ணி கட்டி நிறுத்திருக்கும், கும்பாபிஷேகம் பண்ண முடியாம தவிச்சிருப்பா. புதுசா கோவில் கட்டணும் ஆசைப்படுவா, பாலாலயம் பண்ணணும், சுவாமி கும்பாபிஷேகம் பண்ணணும். எத்தனையோ ஆண்டுகள் யுகங்கள் ஆயிடுது. அது பெருமா கோவில் இருந்தாலும் சரி, அது சிவன் கோவிலா இருந்தாலும் சரிதான். இந்த விநாயகர் பெருமான் மகா சங்கட சதுர்த்தியில கணபதியுடைய மூல மந்திரங்களை நிறைய ஹோமம் பண்ணணும். அங்க அஸ்திர ஹோமம் பண்ணணும். நீங்க வேத விற்பனர்களை கேட்டீங்கன்னா, சிவாச்சாரெல்லாம் கேட்டெல்லாம் சொல்லுவா, பிள்ளையாரை வச்சுட்டு நிறைய அஸ்திர ஹோமம் பண்ணுங்க. பிள்ளையாட்ட அவ்வளவு ஆயுதங்கள் உண்டு. அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள்லாம் நிவர்த்தி பண்ணி அங்க மகா கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு வழி விடுவர். அடுத்தது அந்த பூமின்னு ஒண்ணு இருக்கும், சின்ன சந்துக்குள்ள இருக்கும் பிள்ளையார். நம்பர் 1 பிள்ளையாரா இருப்பார். சின்ன கோவிலா இருக்கும், சந்துக்குள்ள இருக்கும். அதுல கூட்டம் பரபரன்னு பறக்கும். பெரிய கோவிலா ரோட்ல கட்டிருப்பான். அங்க ஈக்காக்கா பிரசாதம் வாங்கறதுக்கு கூட மக்கள் போக மாட்டான். இது என்ன தெரியுமா? அந்த பூமியோட வாகு. அங்க இந்த பூமி தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடியவர் விநாயகப் பெருமான். பூமிகாரகன் அங்காரகன், நவகிரகத்துல செவ்வாய் கிரகம் அங்காரகன். அந்த அங்காரகனுக்கு நவகிரகத்திலே ஒரு பெரிய பதவியை கொடுத்தவர் விநாயகப் பெருமான்.
அதனால்தான் வீடு கட்டுறவாலாம் புள்ளியார முதல்ல வீட்டுல வைக்கணும். இந்த கதவு ஒண்ணு பண்ணுவா, பெரிய கதவு, வாசகதவு, அதுல புள்ளியார பண்ணுங்கோ. புள்ளியார் தான் அந்த வீட்டுக்கே அதிபதி. அப்படிப்பட்ட அந்த விநாயகப் பெருமானுக்கு மகா சங்கடவர்த்தி வருகிற 31/8/2026 நடக்குது. நல்லா புரிஞ்சுக்குங்கோ. உங்க கிராமத்துல, உங்க ஊர்ல, உங்க கோவில்ல அன்னைக்கு சாயங்காலம் ஹோமம் நடக்கணும். அந்த சங்காபிஷேகம் நடக்கணும். சங்கல்பம் பண்ணிக்கிங்கோ. எல்லா கோயிலையும் நடக்கும். பண்ணுங்க. சுவாமி எங்காத்துல பண்ணலாமா? நீங்க கோவில்ல தான் பண்ணணும். மகா சங்கடக சதுர்த்தி விநாயகர் சதுர்த்திக்கு உங்காத்துல ஹோமம் பண்ணிக்கிங்கோ. அப்படிப்பட்ட விநாயக பெருமான் மகா சங்கடக சதுர்த்தியில இந்த 12 மாசம், இந்த 11 மாசம் இருக்கு இல்லையா, அதுல நீங்க விரதம்லாம் இருந்திருக்க மாட்டேன், பிள்ளையார பார்த்திருக்க மாட்டேன். இந்த மகா சங்கடக சதுர்த்தியில சேர்ந்துட்டு விநாயகப் பெருமானை வழிபட்டால் நீங்க அந்த ஓராண்டு இருந்த மகா சங்கட சதுர்த்தி பலன் அன்னைக்கு கிடைக்கும். அன்னதான வைபவம் பிள்ளையாருக்கு நிறைய இது பண்ணுங்க. கோவில்ல யானைகள்லாம் இருக்கும். எந்தெந்த கோவில் பக்கத்துல யானை பக்கத்துல இருக்கிறவாள்னா அந்த யானைக்கு நிறைய அன்னதானம் பண்ணுங்கோ. என்ன எல்லாம் செய்யுங்கோ. ஆசீர்வாதம் வாங்கிங்கோ. என்ன யானை கோவில்ல இருக்கும் பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய சிவாலயத்துல யானையெல்லாம் இருக்கும். அதுக்கு என்ன பிடிக்கும் அந்த யானை பாதகனை கேட்டு வாங்கி கொடுங்க. அது சாப்பிடும். கண்டிப்பா பசி தீரும். உங்களை நல்லா ஞாபகம் வச்சுக்கும். யானை கர்வம்னு சொல்லுவா தெரியுமா உங்களுக்கு? ஒரு வாட்டி உங்களை கண்ணால பார்த்துட்டா நீங்க 10 வருஷம் கழிச்சு போனாலும் அது கண்டுபிடிச்சிடும். அப்படி ஒரு மகா அப்பார ஞான கருணாகரன். அதனால யானைக்கு ஞானம் நிறைய இருக்கும். அப்படிப்பட்ட அந்த யானைக்கு நிறைய வாங்கி கொடுங்கோ. அன்னதானம்லாம் செஞ்சு கொடுங்கோ. சுவாமி கண்டிப்பா நமக்கு பலவிதமான நன்மைகளை அளிப்பார். ஜெய் விக்ன விநாயக மூர்த்திக்கு ஜெய்.